ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துருவோம். ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் முறையே அதான் ஒன்று கொடுத்துட்டாங்க. நீளம்னா லென்த்து, அகலம் பிரெத்து, அடுத்தது உயரம் ஹைட்டு. ஓகேங்களா? 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டரும் மொத்த பரப்பை கென்க. என்ன கொடுத்துருக்காங்க? கனசெவ்வகம். நீங்கள் சும்மா நான் உங்களுக்கு புரியுறதுக்காக டயக்ராம் போடுறேன் பாருங்கள். நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் டயக்ராம் போடணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போது இது லென்த்து, இது பிரெத்து. ஓகேங்களா? இந்த ஏரியா பிரெத்து, இது ஹைட்டு. கரெக்டுங்களா? இப்போ மொத்த பரப்பு கேட்குறாங்க. பக்க பரப்புனா சைடில் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணோம். 2 சைடும் கேல்குலேட் பண்ணோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கேல்குலேட் பண்ணோம். ஆனால் மொத்த பரப்புனா டாப்பும் பாட்டமும் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கை பாருங்கள். எல் இன்ட்டு, அதாவது இந்த லென்த்து இன்ட்டு ஹெச், எல் இன்ட்டு ஹெச். அதே மாதிரி தான் நான் இந்த ஏரியாவுக்கு வரும், எல் இன்ட்டு ஹெச். அப்போது 2L இன்ட்டு ஹெச்னு வரும். அடுத்தது ப்ளஸ் இப்போது சைடு, இந்த 2 சைடும், இந்த சைடும் இந்த சைடும். ஓகேங்களா? பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போது 2 பக்கம் வருதா, 2BH. அடுத்தது ப்ளஸ் இப்போது பாட்டம்னா எது வரும்? இந்த ஏரியா வரும். இதுவும் மேலே இருக்கும், டாப்பும் பாட்டமும். அப்போது என்ன வரும்? லென்த் இன்ட்டு பேஸு, L இன்ட்டு B. அப்போ 2L இன்ட்டு B. இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. அப்போது 2 காமனாக எடுத்தோம்னா LH ப்ளஸ் BH ப்ளஸ் LB. ஓகேங்களா? இப்போது இதில் லென்த்து, பிரெத்து, ஹைட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், L இன்ட்டு ஹெச், LH எவ்வளோ? L வந்து 4.5 இன்ட்டு 3, 45, 45, 90, 145, 35, 15, 1, 4, 12, 13, அதான் 135. நடுவில் புள்ளி வச்சுக்கிட்டான். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பிரெத் இன்ட்டு ஹைட்டு, B இன்ட்டு ஹைட்டு. இது எவ்வளோ? 3 இன்ட்டு 2.5. அப்போ என்ன வரும்? 2.5. அப்போது பிரெத் என்ன? 3, 25, 75, 7.5 வந்துடும். அடுத்தது L இன்ட்டு B. கரெக்டா? L எவ்வளோ? 4.5. சாரி, இதுதான் L இன்ட்டு B. இது L இன்ட்டு ஹெச் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஹெச்னா 4.5 இன்ட்டு 4.5 இன்ட்டு 2.5. இதை மல்டிப்ளை பண்ணானா வரும் உங்களுக்கு 4.5 2.5. கரெக்டுங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா, இதை உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11.25ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இது 3த்தையும் கூட்டணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவில் இது பண்ணுறேன். ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இது 3த்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ட்டு 13.5 இது ஒன்று ப்ளஸ் 7.5 ப்ளஸ் 11.25. ஓகேங்களா? இதை 3த்தையும் கூட்டிகிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதை 3த்தையும் கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 32.25ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இதை மல்டிப்ளை பண்ண பாருங்கள். 32 இன்ட்டு 64, இது 2.5னா 50 வரும். அதாவது 5, அதான் 50 மீட்டர் ஸ்கொயர். இதாங்க ஆன்சர். ஓகேங்களா? மொத்த பரப்பு 2D 3Dலாம் கொஞ்சம் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் தான் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? நல்லா ஃபார்முலா எழுதி பழகுங்க. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். பாருங்கள், நல்லா 2D 3Dயை தினமும் ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.